சோத்ராம் 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 கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவன் தந்த கிருபைக்காகவும் இந்த நாளுக்காகவும் நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கும்படியாக நம் துக்கங்களை எல்லாம் மாற்றக்கூடியவர் தேவன். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறது போல ஒரு ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். பக்தி உள்ள ஜனங்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ள ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கினது போல இந்த ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கர்த்தர் பேசணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனா இருக்கணும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும். உயிர்ப்பிக்கிற தேவன். சோர்வோடு பலவீனத்தோடு இருக்கிற நம்மை கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய பலவீனங்களை மாற்றக்கூடியதா இருக்கிறது. அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தருடைய இயேசுனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்துக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கு வேதவசனம் தியான பகுதியாக லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நாம் வாசிப்போம். வழக்கம் உடையவர்களாய் இருங்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார், வழக்கம் உடையவர்களாய் இருங்கள். வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். போதும் ஒரு வசனம் தானே, ரெண்டாவது வசனமா வாசிங்க. அப்படி வாசிக்கூடாது. மறுபடியும் வாசி. தாம் வளர்ந்த லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத். இயேசு கிறிஸ்து முதலாவது அவருடைய பகுதியிலேயே வழக்கத்தை பார்க்கிறோம். வழக்கம்னா என்ன, தெளிவா சொல்லுங்க. அவர் வளர்ந்த ஊருக்கு வழக்கம் போல போறார். அப்போ அடிக்கடிக்கு வழக்கமாக செல்வது, வழக்கமாய் சில காரியங்களை பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய பழக்க வழக்கம், அதை மாற்றிக்க முடியாது. சிலர் வந்து உதாரணமாக ரொம்ப லெகுவாய் புரியும்படி சொல்லணும்னாக்கா, சிலர் டீ குடிப்பதே வழக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படி தானே? காலையில் அந்த டைம் ஆனால் அந்த டீயை குடித்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது எப்போதும் வழக்கமாக அந்த டீ குடிப்பாங்க. உலக ஜனங்களை பார்த்தாக்கா பாவ வாழ்க்கை செய்வது கூட இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இந்த தவறான இடங்களுக்கு போவது, இப்படி சினிமாவுக்கு போவது கூட சில வழக்கமாக வச்சுருப்பான். இப்படி சில பீச்சுக்கு போகிறதுக்கு வழக்கமாக வச்சுருப்பான். இதே ஒரு வழக்கம். அந்த சில சொல்லுவாங்க, அந்த பழக்க வழக்கத்தை என்னால் மாற்றவும் முடியல. அப்போது வழக்கம் தொடர்ச்சியாக வழக்கமாக போவது, தொடர்ந்து அந்த காரியத்தை செய்வது தான் வழக்கம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் வழக்கமாய் செய்வது சபைக்கு ஆவிக்குரிய விஷயம். சில உலக காரியத்துக்கு வழக்கமாக இருப்பாங்க. வேலைக்கு போவது ஒரு வழக்கமாக போவோம். சிலர் கூடி எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டு வாசலில் ஒரு 3 சேரை போட்டுக்கிட்டு தினந்தோறும் சாயங்காலமானா
ஊர் கதையை பேசுவாங்க, வழக்கம். அது வழக்கம், மாற்ற முடியாது. சிலர் சொல்லுவாங்க நாய் வாழை நிறுத்த முடியாது. வழக்கமாக வச்சுருப்பாங்க. சில வாலிப பசங்களாம் பார்த்தாக்கா தாய் தகவலுக்கு கீழ்ப்படியாமல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுவது வழக்கமாக வச்சுருக்கோம். அது அப்படியே திரிஞ்சுக்கிட்டே வரும், அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். ஊர் மம்மி விலைக்கு வாங்கினா அப்படியே வழக்கமாக டெய்லியும் வழக்கமாக கூப்பிட்டு போயிடுவான். என்னை கூட நான் ரசிக்கப்படாத நாட்களே என்னை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க தூரத்துலேருந்து செய்ய காட்டும். ஏன்னா எங்கள் அம்மா எதிர்க்க கூப்பிட்டானா போதும், சி ஃபோனு வெட்டி விடும், நாயை வெட்டுற போல வெட்டுவாங்க. அதுக்கு அவனுங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்காக என்னை தூரமாக இருந்து சிக்னல் காட்டுவான். வாடா ஊர் சுற்றலாம், வா பொறுக்கலாம், திரியலாம், ஊர் மொம்பையை விலைக்கு வாங்கிட்டு வரலாம். இப்படி அங்கே போனால் என்ன கிடைக்கும்? அவனுங்கள போலேயே மாறிடணும். அவன் சண்டை போடுவான், அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், அவன் ஊரெல்லாம் சுற்றுவான், போகிற வரங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவான், கானா பாட்டு பாடுவான். இப்படி தப்பான காரியத்தை பழக்க வழக்கமாக வச்சுருப்பாங்க. சில வாலிபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜபத்துலலாம் வந்தால் ஒரு சத்தமாக வராது, ஒன்றையும் வராது. தவறான விஷயத்துக்கு கரெக்ட் டைம் கூப்பிட்டா கரெக்டாக போயிடுவோம். மச்சான் நான் வந்துடுறேன்டா, கரெக்டாக போய் நின்றுவாங்க. அப்படியே சுற்றி திரிஞ்சிட்டு சாயங்காலமான கரெக்டாக அந்த டைம் வந்துடும். சில பள்ளிக்கூடம் போகிறேன்ட்டு பள்ளிக்கூடம் போக மாட்டான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுவானுங்க. அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடம் தான் போகிறேன்னு போவாங்க, பேரண்ட்ஸ் நினச்சிக்குவாங்க இது படிக்க தான் போயிட்டுதுன்னு. அது பார்த்தா ஊரை சுற்றி அது தப்பான இந்த பெண்களெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. காலேஜுக்கு போகிறேன், பள்ளிக்கூடம் போகிறேன்ட்டு அது இப்போ இந்த உலகத்தில் கூட இந்த கேள்விப்பட்டீங்களே, பொள்ளாச்சியில் 250 பொண்ணுங்களுக்கு நாசமாக போச்சு. காரணம் பேரண்ட்ஸுக்கிட்ட இப்போ காலேஜுக்கு போகிறேன், பள்ளிக்கூடம் பெண்கள்லாம் நாசமாக போகுது, அபாசனம் பண்ணுது. அது காரணம் தவறான பழக்க வழக்கங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல பழக்கங்கள் இருக்கணும். நல்ல காரியத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க நாய் வாழை நிறுத்த முடியாதுன்னு விட்டுருவாங்க. சரி எப்படியோ போ, கழுதை கெட்டால் குட்டி செவரா என்ன சொல்லுவாங்க, சொல்லி பார்ப்பாங்க, கேட்க விட்ட விட்டுருவாங்க. அது பட்டு திருந்துட்டோன்னு வேற என்ன செய்ய முடியும்? அதை போல் சில கெட்டு போகுது. இப்போ நாங்கள் வரும்போது நைட்டில் வந்தால் கூட அது வழியிலலாம் பைக்கில் நின்று வச்சு பேசுது, எப்படி தான் விட்டுருவாங்களே தெரியல. 100 அடி பைபாஸ், மதுரை வாயில் பைபாஸில் அது அவ்வளோ பெரிய பைபாஸ் ஜினோடுங்குது. தனியாக வாலிபம் அந்த நேரத்தில் எப்படி பேரண்ட்ஸு அது கண்ட்ரோல் இல்லாமல், அப்போது ஏதாவது ஒரு குடி போதையில் வரும்போது, காரில் வரும்போது ஏதாவது நாசம் பண்ணி போட்டான்னா தெரியும். இப்படி தான் உலகம் அழிஞ்சு போகுது. கடைசியாக பார்த்தா முதலமைச்சர் நாட்டை ஆடுறவங்க சரியில்லைன்னுமா. பிள்ளைகள் சரியில்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், அவங்க பழக்க வழக்கங்கள் சரியில்லை. வழக்கம் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆவிக்குரிய விஷயத்தில் வழக்கங்கள் இருக்கணும், பழக்க வழக்கங்கள் இருக்கணும். பாவத்துக்கு பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாமக்கு பழக்க வழக்கம், விருப்பம் போல வாழ்வது வழக்கமாக வச்சுருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தாக்கா இஷ்டம் போல வாழ்வது வழக்கமாக இந்த இடத்துக்கு போவேன். வழக்கமாக நான் முஸ்லீமெல்லாம் பாருங்கள் 5 வேளை தொழுவதாக வழக்கமாக வச்சுருப்போம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய விஷயம்னா என்னன்னு தெரியாது. ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிற நம்ம என்ன வழக்கமாக இருக்கிறோம்? தானியேல் பழைய ஏற்பாடு காலத்தில் தானியேல் 3 வேளை ஆண்டவரை ஆராதி, நீ ராஜான சொல்ல, நீ 3 வேளை ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவிக்கிறார், தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். 3 வேளை அவன் ஜெபிக்கிறதுல ஆராதிக்கிறதா அதை வழக்கமாக வச்சிருந்தான், அதை மாற்றமே இல்லை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைப்பார். 3 வேளை காலை மதியம் மாலை அப்படி ஆராதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளால வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதிக்கிற வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட என்ன செய்ய முடியல. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக அது இது ஒரு வழக்கம்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு வழக்கம். இது ஓய்வு நாள், இது பரிசுத்த நாள், இது ஓய்வு நாள். பழக்க வழக்கங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல பழக்க வழக்கம் இருக்கணும். சரியான நேரத்துக்கு போவது வழக்கமாக இருக்கணும். நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை நான் அடிக்கடி பார்க்குறேன் யூடியூப்பில். முழங்காலில் பாடுறாங்க, அந்த சின்ன குழந்தை அந்த முழங்கால் உங்களுக்கு அனுப்பிச்சுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக ஆராதிக்குது. அது பின்னாடி இருந்து யாரும் எடுத்துருக்கோம், ஃப்ரெண்ட்லேருந்து எடுத்தா கூட வீடியோ இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். சின்ன அந்த கனகாவுடைய பிள்ளை ஆம்பளை பையனில் சின்ன பையன் இருக்காங்க, அந்த சைஸ் தான்.
அதுக்கு என்ன தெரியும்? அதை பார்க்கும்போது எவ்வளோ ச்சே இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த குழந்தைய அப்படியே கொண்டு வரணும். அதே வழக்கமாக பழக்கமாக கொண்டு வந்தால் அது ஆவிக்குரிய ஜீவித்தில் அப்படி இருக்கும். அப்படி பாடுறான், பாடி அப்படி மகிமைப்படுத்துகிறான். அந்த ஜனங்களோட சேர்ந்து முழங்காலில் நிற்கிறான். அந்த அந்த பையன் சின்னூண்டு குழந்தை, ஒரு 6-7 வயசு இருக்குமா, அது முழங்காலில் நிற்கிது, முழங்காலில் இருந்து பாடுது. அது ஆக்ஷன் கொடுக்கறதெல்லாம் சிரிப்பாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளோ ஒரு பக்தியாய் வழக்கமாக, அதாவது பழக்க வழக்கமாக வச்சா அந்த குழந்தை நல்ல நிலைமைக்கு வரும். ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து இருக்கும். ஆண்டவரை எப்போதும் ஆராதிக்கிற ஒரு பழக்கமாக இருக்கும். ஜெபிக்கிற பழக்கங்கள் வரும். நல்ல ஒழுக்கமாக இருக்க பழக்கம் வரும். பழக்க வழக்கங்கள் பழகணும். சில விஷயங்கள் பழகணும். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்களும் பாஸ் ஆகிறோம், ஊழியக்காரக்கெல்லாம் நாங்கள் எடுத்தோடனேமா பாஸ்டா ஊழியக்கார பிரசங்கம் பண்ணுறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் இந்திரத்தில் ரட்சிக்கப்பட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜபனான்னு தெரியாது, தேவ சமூகத்தில் வருத்தினான்னு தெரியும், ஆண்டவனான்னு தெரியும், அன்புனான்னு தெரியாது. பழக்க வழக்கங்கள் மற்றவர்களுடைய பார்த்து அவங்களுடைய சொல்கிறதை கேட்டு பரிசுத்தனா கீழ்ப்படிதல்னா பாவனா என்ன, பாவத்தை விடணும், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல பழக்க வழக்கமாக இருக்கணும், ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கணும், அது ஆண்டவருடைய சபைக்கு போகிறதுல வழக்கமாக போகணும். எப்போதும் நம்ம ஆண்டவரை தேடணும். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் விசுவாசியாக இருக்கும்பொழுது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நேராக சர்ச்சுக்கு தான் போவேன். அது எப்போதும் ஒரு பழக்க வழக்கமாக வச்சுருந்தேன். வழக்கம் என்ன? ஆண்டவரை தேடுறது. ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே இல்லையோ, பைபிளை வாசித்து அங்கே சர்ச்சு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணி வைப்பேன். ஒரு ஐயா ஒருத்தர் வருவார், அது பெரிய சபை. அவர் எப்போதும் வேலை முடிச்சுட்டு வருவார். அது எனக்கு இன்றைக்கும் அவரை பற்றி நான் சர்ச்சையில் சொல்ல முடியும். அவர் துணையை யாராவது சப்போர்ட்டாக ஜெபிப்பாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டார். அவர் குடும்ப பிரச்சனையே என்னன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக வருவார், ஒரு தூணில் போய் உட்காந்துக்குவார், பைபிள் வாசிப்பார். டெய்லியும் சாயங்காலம் வேலைக்கு போகிறாரு. வேலையை முடிச்சுட்டு வந்து டெய்லியும் வந்து ஜெபம் பண்ணுவார். அது பழக்க வழக்கமாக வச்சுருக்காரு. அதுவே அவருடைய பழக்கம், நல்ல பழக்கம். அதுதான் நல்ல பழக்கம். பழக்கம் வழக்கம், வழக்கத்தை எப்போதும் பழகணும். ஆராதிக்கிறது வழக்கமாக இருக்கணும். இப்போ பீச்சுக்கு போகிறது ஒரு வழக்கமாக, நான் வழக்கமாக இந்த இடத்துக்கு போவேன், வழக்கமாக நான் சாப்பிடுவேன். சில நல்லா சாப்பிடுவேன். நான் எப்போதும் வழக்கமாக இதை தான் குடிப்பேன், இதை தான் சாப்பிடுவேன். இது பழகிருச்சு. அதை போல் உலக காரியத்தில் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர, ஆனால் தேவனுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, செய்யணும். பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும். நல்ல விஷயங்களை பழகணும். அதையே வழக்கமாக வச்சுருக்கணும். ஒரு நேரத்தை நிர்ணயிக்கணும். இந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன், இந்த நேரத்தில் ஒரு அதிகாரம் வாசிப்பேன். டெய்லியும் பைபிள் வாசிக்கிறது வழக்கம், டெய்லியும் ஜெபிக்கிறது வழக்கம், டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ரொம்ப நேரம் வேணாம், 10 நிமிஷம். அது ஒரு வழக்கமாய் அதுவே எனக்கு பழகிடுச்சிங்க. சரி சொல்லுவாங்க, அது ரொம்ப எனக்கு பழகிடுச்சு, போக பழகிடணுவாங்களே. அதை ஒரு பழகணும். நல்ல விஷயங்களை பழகணும். அதை ஒரு வாஞ்சை தாகம் இருக்கணும். மாலானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாய் வாஞ்சித்து கதறுகிறது. அப்போது சிலர் வந்து தேவனை தேடாததே அதை ஒரு வழக்கமாக பழகிடுவாங்க. அதுவே பழக்கமாக இருக்கும். அது ஒரு பெரியசாக தெரியாது. இப்போ சபைக்கு வராதுங்க, ஆராதனைக்கு வராதுன்னு போய் கேளுங்களேன், வரலாயா, அது அலட்சியமாக சொல்லுவோம். அது அவங்களுக்கு பழகிடுச்சு. அதுவே அது வழக்கமாகிடுச்சு. தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்துறது, ஆராதனைக்கு முக்கியத்துவம் தராதது, பைபிள் வாசிக்காதது, ஜெபிக்கவே தெரியாது. சில விசுவாசியாக இருப்பான், ஜெபிக்கவே தெரியாது. ஜெபனா என்னன்னு தெரியாது, பைபிள் வாசிப்புனா என்னன்னு தெரியாது, சோத்திரம்னா என்னன்னு தெரியாது. ஆண்டவரை கனம் பண்ணுவது, ஆண்டவரை துதிப்பது. எரிகோவின் கோட்டை தகர்க்கப்பட்டது துதியினால தான். நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரணம் துதி இல்லாதனால தான். நம்ம பல விதமான தடைகளில் இருக்கிறோம், முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை. அது காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். நல்ல விஷயங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள். நல்ல விஷயங்களிலே நம்ம வைராக்கியமாக இருக்கணும், வைராக்கியம் பாராட்டணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான், முன் உதாரணம் இயேசு சாமி. ஏன்னா நமக்கு வராது, நமக்கு என்ன பழக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள் வராது, வேறு தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுக்கவே வராது. அது தானாக வரும். எப்போது யார் குறை பேசுதுன்னா தானாக வரும். நேற்று கூட ஃபோனில் பேசும்போது டக்குன்னு அந்த பழக்கத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
எனக்கு ஒரு நல்ல வழக்கம், மற்றவங்கள பற்றி குறை பேச மாட்டேன், மற்றவங்கள பற்றி பேசினா அதை கேட்க மாட்டேன். இப்படி தான் வாழணும்னு ஒரு முடிவோடு நான் வாழணும். ஊழியக்காரனா இப்படி தான் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதையே பழக்க வழக்கமாக வச்சுருக்கேன். அல்லையா? அதை யாராவது மாற்ற நினச்சாருன்னா அதை விட்டு விலகிக்குவேன். அப்போ எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்றபடி நான் வளைஞ்சி கொடுக்காவிட்டா, வளைஞ்சி நெளிஞ்சு, இப்போ ஒருத்தர் விரும்புகிற போல் நம்ம வளைஞ்சி நெளிஞ்சு கொடுத்தா நம்ம நல்லவங்களாக இருப்போம். அவங்கள போல் யாரையாவது ஊருக்காக பேசினா, வேறு ஏதாவது குற்றப்படுத்தினா, ஏதாவது நியாயம் பேசினா, அதை ஏற்றுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு அவங்களோட பழகிக்கிட்டு இருந்தால், அது பழக்க வழக்கமாக வச்சுக்கிட்டா நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை ரொம்ப விரும்புவாங்க. இல்லை இது தப்பு, இது கிறிஸ்துவனுக்கு அடையாளம் கிடையாது, இது உலகத்தாருடைய சாயல், நம்ம மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர்கிட்ட நல்ல பழக்க வழக்கம் இருந்தது. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி வாழ்ந்தா தான் நம்ம பரலோகம் போக முடியும், இதெல்லாம் தவறான விஷயம், இதை நம்ம பின்பற்றக்கூடாது, நல்ல விஷயங்களை தான் நம்ம பழக்க வழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வெறுப்பாங்க, நம்மக்கிட்ட பழக மாட்டாங்க, நம்மளை விட்டு தூரமாக போவாங்க. இதெல்லாம் நீங்கள் நடைமுறையிலேயே பார்க்கலாம். ஆவிக்குரியவர்களை, கிறிஸ்தவர்களை, உண்மையான தேவ ஜனங்களை இந்த சமுதாயம் மட்டுமல்ல சபையிலே நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விசுவாசிங்க நம்மளோட நெருங்க மாட்டாங்க. தனிமையாய், அதாவது கைவிடப்பட்டது போல தனிமையாக இருந்து பழகிக்கணும்னு சொல்லுவாங்க. தனிமை ரொம்ப இனிமையானது. ஐயா, நம்ம ஆண்டவரோடு உறவாடணும். ஒரு தனிமையாக இருந்தாலும் தேவனோடு பழகணும், அதுவே நல்ல பழக்க வழக்கமாக வச்சுக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். லூக்கா 4:16 வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய, பாருங்க நிறுத்தி வாசிங்க. அவர் வளர்ந்த, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் நாசரேத்துக்கு அவர் தம்முடைய, பாருங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார். அப்போ அவர் அந்த வளர்ந்த ஊரை பற்றி அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரை பற்றி சொல்லப்படுது, அவர் மறக்காதவர். அவர் நான் உன்னை, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஊரை மட்டும் இல்லை, தன் வளர்ந்த ஊரை மட்டும் இல்லை, தேவ ஜனங்களாகி நம்மளே கூட அவர் மறக்காதவர். ஆனால் அவர் எவ்வளோ ஞாபகமாய், அதுவே ஒரு பழக்கமாய், அதை ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு. அந்த நாசரேத்து ஊராகிய அவர் ஊருக்கு வராரு, அந்த ஊருக்கு வராரு, அந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன செய்யல, அவர் தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய பாருங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளை ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, உபதேசம் பண்ண, சபைக்கு செல்வதை இயேசு வழக்கமாக வைத்திருந்தார். சபைக்கு செல்வதை அவரே சபைக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவே சபைக்கு செல்வது, ஆலயத்துக்கு செல்வது, வேதத்தை வாசிப்பது, ஆராதிக்கிறதுல தேவன் அந்த ஓய்வு நாள் பரிசுத்த நாள், அந்த நாளை அவர் வீணாக்கல. நம்மளாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா போதும், ஆஹா இங்கே இருந்தாலே ஒழுங்காக ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்லை, வழக்கமாக லேட்டாக வருது, வழக்கமாக சும்மா காணிக்கிறது, வாயை திறக்கிறது இல்லை, பாடுறது இல்லை, சோத்திரம் பண்ணுறது இல்லை, அது ரொம்ப பழகிடுச்சு, வழக்கமாகிடுச்சு, மாற்ற முடியாத அளவுக்கு இருக்குது. முயற்சி பண்ணணும், யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம். நமக்குள்ள ஒரு வைராக்கியம், தேவ ஆலயனாலே சபையினாலே துதிக்கிற இடம், அது மயான பூமி இல்லை. இன்னைக்கு தேவனுடைய சபையை மயான பூமி போல, சுடுகாடு போல இருக்கு. மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் கர்த்தரை துதியார்கள். இது மயான பூமி இல்லை, இது சுடுகாடு இல்லை, இது செத்தவங்க அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இல்லை, இது உயிர்த்தெழுந்த இடம், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த இடம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
அவர் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கின்றோம். முழு பலத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம முழு பலத்தோடு ஆராதிக்கணும். உற்சாகமாய் ஆராதிக்கணும். வாஞ்சையோடு ஆராதிக்கணும். மானானது நீருடைய வாஞ்சத்து கதறுவது போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கதறி ஆராதிக்கணும். கதறணும். தேவனை துதிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல அவ்வளவு உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள ஜனங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊருக்கு தான் வளர்ந்த ஊருக்கு போனாலும் கூட என்ன செய்கிறார்? ஆண்டவர் சமூகத்தை மறப்பதில்லை. பழக்க வழக்கம் வச்சிருக்கிறார். நம்ம ஊருக்கு போனால் போதும், இங்கே இருக்கும் போதே ஒழுங்காக, நம்ம வீட்டில் இருக்கும் போதே சபை ஆலயத்துக்கு போகும்போதே ஒழுங்காக ஆராதிக்கிறதுல, சொந்தக்காரங்க வீட்டுக்கோ மாமி வீட்டுக்கோ அண்ணன் வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு மாமனை வீட்டுக்கு போனாலும் செய்யல, சுத்தமாக சமைக்க போகிறதில்ல. பெட்ஷீட்டை இழுத்து மூடி ஞாயிற்றுக்கிழமைனா தூங்குறது தான். ஆலயத்துக்கு போவது கிடையாது. அது ஒரு பழக்க வழக்கம். காரணம்னா நமக்குள்ளே இருக்கிற வாஞ்சை. நல்லா தெரிஞ்சுங்க. குடிக்காரன் கூட பார்த்துங்களேன், அந்த நேரம் வந்துட்டா அவனுக்கு அதை அவன் அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் உதறும். அந்த ஒயின் ஷாப் வழியாக போனாலே கால் அவன் ஒழுங்காக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணவங்க கால் அப்படியே இழுக்கும். இவன் சும்மா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவான், சைகை காட்டுவான், சிக்னல் கொடுப்பான். அவன் கூப்பிடுறதுக்கு ஒரு வழக்கமாக இருக்கும், குடிக்கிறதுக்கு ஒரு வழக்கமாக இருக்கும். அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. அந்த குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பணமானாலும் சரி, அது எப்படி நாசமாக போனாலும் சரி, அடுத்த குடியை வாங்கி கொடுத்து குடியை கெடுக்கிறதுல வழக்கமாக இருப்பாங்க. பழக்கம், அது ஒரு பழக்க வழக்கம். அதை மாற்றிக்கவும் மாட்டான். கிட்னி அந்த லிவரு ஃபால்ட் ஆகிற வரைக்கும் விட மாட்டான். எல்லாம் வெந்து போகுது, குடல் வெந்துடுது, வயிற்று வலி வருது, கிட்னி ஃபெயிலரு, லிவர் ஃபெயிலரு, ஆஸ்பத்திரியில் போனால் அடிக்கிறான் வயிற்றுலையே. அப்படிப்பட்ட நிலைமையை பார்த்தா கூட அவங்க பழக்க வழக்கத்தை மாற்றிக்க மாட்டான். குடிக்கிறதும் குடியை கெடுக்கிறதும் வழக்கமாக வச்சுருப்பான். அது இப்போ அப்படிப்பட்ட கெட்ட காரியங்களுக்கு பழக்க வழக்கமாக இருக்கக்கூடாது. நம்முடைய பழக்க வழக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றக்கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. பக்தி வைராக்கியமாக இருக்கணும். நல்ல விஷயங்களுக்கு பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும். வழக்கமாக இருக்கணும். அதை பழகணும், பழகிக்கணும். சில விஷயங்களை நம்ம பழகிறல்ல என்ன செய்யலாம், எடுத்த உடனே பெரிய விஞ்ஞானி ஆயிடுறானா. இப்போ அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான். முதல்ல சின்ன சின்ன ஆயுதங்களை தயாரிப்பான். அதுக்கப்புறம் ஊரையே அழிக்கிற அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான். அதை முதல்ல பழகிறான். ஒரு ஊரை அழிக்கிறது, ஒரு உலகத்தை, ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு எவ்வளோ பழக்க வழக்கத்தை அதை வழக்கமாக வச்சிருக்கிறான். அதை பழகிக்கிறான். தீய காரியங்களை பழகிக்கிறான். ஆனால் நல்ல விஷயங்களை நம்ம பழக வேண்டும். அல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறத பழகணும். ஆண்டவரை பாடணும். சாயங்காலமானா இந்த டைமுக்கு பாட்டு புக்கை வச்சு குடும்பமாய் பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக உக்காந்து அதை பழகணும், பழகிக்கணும். அதை ஒரு வழக்கமாக இருக்கணும். வழக்கம்னா ஒவ்வொரு நாளும் பழக்க வழக்கம்னா என்ன? ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கிறதுல பழக்க வழக்கம் இருக்கணும். அதை பழகணும். வழக்கமாய் இந்த நேரத்தில் ஆராதிக்கணும். வழக்கமாய் இந்த நேரத்தில் கூடணும். வழக்கமாய் ஆலயத்துக்கு போகணும். இதுதான் வழக்கம். இதை புரியறதுக்காக நான் அவளை தெளிவாக சொல்கிறேன். அவருக்கு அந்த வழக்கம் போல எப்போதும் வழக்கம்னாக்கா எப்போதும் அந்த நேரம் வந்துட்டா ஒவ்வொரு நாளும் அந்த அது போகிறதே ஒரு வழக்கம். இது நான் சொன்னேன்ல, பீச்சுக்கு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. சிலர் சினிமா பார்க்குறது ஒரு வழக்கம். சிலர் நாடகம் பார்ப்போம். டிவியில் எந்த நேரமும் அந்த டைம் வந்துச்சுன்னா அந்த நாடகம் பார்க்கறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதை தொட்டுட்டா அவ்வளோதான், அவங்க சுபாவமே மாறிடும். சாப்பாடே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் ஒன்று கையில் இருந்தால் போதும், அதை எப்போதும் வழக்கமாக அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இதை போல் தவறான விஷயத்தில் வழக்கமாய் செய்வதை விட தேவனுடைய விஷயத்தில் பழக்க வழக்கத்தில், நம் ஆவிக்குரிய விஷயத்தில் பழக்க வழக்கத்தில் முக்கியத்துவம் தரணும், வைராக்கியம் காட்டணும். அதை நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். தேவனுடைய விஷயங்களை, ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். அது எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தீய விஷயத்துக்கு பழக்க வழக்கத்தை கொண்டு வரமே, அதெல்லாம் சொல்லியாக கொடுக்குறாங்க. வழக்கம் போல் நான் இந்த இடத்துக்கு போகிறேன், வழக்கம் போல் அங்கே உட்காந்து பேசுகிறேன், வழக்கம் போல் 3 சேர் போட்டு வீட்டு பேசல, சேரை போட்டு ஊரு கதையை பேசுகிறேன், அதெல்லாம் சொல்லியாக கொடுக்குறாங்க. தானாக வரல. அதே போல்
நம்ம சொல்லி கொடுத்தாலும் வர மாட்டேங்குது. இதுக்காக நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், உபதேசம் பண்ணுறோம், ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு ஆராதனை வழக்கமாக, சபை கூடி வருதல் ஒரு வழக்கம், சத்தியத்தை வேதத்தை சொல்லி கொடுக்குறோம், இப்படி தான் வாழணும், வீண் பேச்சுக்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். இவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் வர மாட்டேங்குது. ஆனால் சொல்லாமலேயே சில விஷயங்கள் பழக்க வழக்கங்களாம் வருது. என்ன செய்வது? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிச்சே ஆகணும். ஆண்டவர் அதை கடைபிடிச்சிருக்கிறார். அவர் உபதேசம் பண்ணுறதை வழக்கமாக வச்சிருக்கிறார். ஆலயத்துக்கு போவதை வழக்கமாக வச்சிருக்கிறார். ஒழுக்கமாக வாழ்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார். அதுவே அவருடைய பழக்கமாக இருக்கு. வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள், தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள், இந்த நாளை உண்டாக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் உண்டாக்கினார். நாட்களை உண்டாக்கினது தேவன். நம்மளை உண்டாக்கினது தேவன். உலகத்தை படைத்தது தேவன். பறவைகளையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் படைத்தது தேவன். உண்டாக்கினார். ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க பண்ணினார். அப்போ அந்த நாளை அவர் உருவாக்கின தேவன் அதை கடைபிடிக்கிறார். அல்லேலூயா. பரிசு ஓய்வு நாளை, அதை நான் மறுபடியும் நல்லா அழுத்தமாக வாசிக்க சிஸ்டர். ஓய்வு நாளை வாசி. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் அவர் படைத்த நாள். நல்லா கவனிங்க. அவர் படைத்த நாளை அலட்சியப்படுத்தாமல், அசதியாயிராமல் அதை ஒழுங்காக பின்பற்றுகிறார். அவர் தான் படைத்தார். தேவனால் படைக்கப்பட்ட நாள் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அவர் தான் 6 நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் சொந்த காரியத்தை பாருங்க. 7ஆம் நாள் ஓய்வு நாள், ஓய்ந்திருந்தார். அது கர்த்தருடைய நாள், தேவனுக்குரிய நாள். அந்த நாளிலே நம் சொந்த காரியத்தை செய்யக்கூடாது. திருமண காரியத்துக்கு அழைப்பு கொடுத்தா போகக்கூடாது. நம்ம சொந்த வேலையாக இருந்தாலும் போகக்கூடாது. கோடி ரூபாய் நமக்கு கொடுத்தாலும் அதை நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இல்லைன்னா உப்பு துணை தான் ஆகணும். யோசிச்சு பாரு. ரொம்ப அது அழகாக இருக்குது. திரும்பி பார்த்து எல்லாம் உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. உலகத்தை தேடி ஓடக்கூடாது. பண ஆசையாக ஓடக்கூடாது. பொருளாசை நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்குரிய நாளை தேவனுக்கு செலுத்துவதிலே நம்ம வழக்கமாக இருக்கணும். அதுவே நமக்கு பழக்கமாக இருக்கணும். தேவன் அதை வழக்கமாக வைத்திருந்தார். அப்போ தேவனோடு நம்ம பெரியவர்களா? இயேசுவோட நம்ம பெரியவங்களா? உலகத்தில் இருக்க காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய தேவன். நம்ம விருப்பம் போல பழகவும் வழக்கமாய் நம் தவறான உலகத்தை பழகுவதிலும், வழக்கமாய் செல்வதிலும், ஆலயத்தை விட்டு விடுவதிலும் நாம் வழக்கமாக வைத்திருக்கக்கூடாது. ஆராதிக்கிற வழக்கமாக இருக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் நாம் காத்துக்கொள்வதற்கு வழக்கமாக இருக்கணும். அதுவே நம்ம பழக்கமாக இருக்கணும். ஆண்டவருக்குரிய நாளை ஆண்டவருக்கே செலுத்தினோம். வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. நாளானது எவ்வளவு சமீபத்திருக்கிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் அவர் அனுபவத்திலே, அதை வழக்கமாய், அதை பழக்கத்திலே, அவர் நடைமுறையிலே அவர் படைத்த நாளை அவர் பின்பற்றுகிறார். அப்படி என்றால் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதை பின்பற்றுவார் என்றால் நாம் அதை காட்டிலும் அதிகமாக பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் முக்கியத்துவம் தரார். அது அர்த்தம் ஆண்டவர் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். ஏன் அவருக்கு வேறு வேலை இல்லாத இருக்காதா? அவர் ஆண்டவராகிய ஒரு முதலமைச்சர்னு நினச்சிங்களேன். ஒரு சாதாரண உலகத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறான், ஒரு முதலமைச்சராக இருக்கிறான், ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிறான், ஒரு கலெக்டராக இருக்கிறான். அவனுக்கு வேலை இல்லாதையாக இருக்கும், எவ்வளோ வேலை இருக்கும். அப்போ அவர்களை காட்டிலும் பெரிய தேவன் நம்ம தேவன். அவருக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த நாள் ஓய்வு நாள், இது பரிசுத்த நாள். நானே முன்மாதிரியாக இருக்கிறேன். அவர் மாடலாக இருக்கிறார். நான் அந்த ஓய்வு நாளை நான் பின்பற்றுகிறேன். வழக்கமாக நான் ஆலயத்துக்கு போகிறேன். போய் என்ன செய்தாரா? ஓய்வு நாளை ஜப ஆலயம், தேவனுடைய ஆலயம், சபை ஜப ஆலயத்திலே பிரவேசித்து ஜப ஆலயத்தில் என்ன செய்தாராம்? பிரவேசிக்கிறார். ஆண்டவர் அதை வழக்கமாக வச்சிருக்கிறார். ஆலயத்துக்கு போவது கட்டாயம் கிடையாது. வான் கூப்பிடுகிறார். தெய்வ பயம்.
ஒரு பயத்தோட ஆண்டவருடைய சமூகத்தை கனம் பண்ணணும். கனத்துக்குரிய இடம் இது வந்து சாதாரண இடம் கிடையாது. நான் இப்போதான் பைக்கில் வரேன். பஸ்ஸில் வரும்போது அங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பேன். அந்த திருவண்ணாமலைக்கும் அந்த திருச்செந்தூருக்கும் போகிற ஜனங்கள் எவ்வளோ வைராக்கியமா அங்கே ஒரு பாத்ரூம் வசதியில் அங்கே போய் அப்படியே காத்திருக்குது, நைட்டெல்லாம் தங்குது. அங்கெல்லாம் ஒரு சாப்பாடு கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாவிட்டாலும் அப்படியே இப்போ ஒரு யூடியூப்பில் அதை ஏற்றாத போயிட்டேன். அதை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் சிவனை பார்ப்பதற்காக என்ன செய்தாரா? 10 வருடமா 5 வருஷமா உட்காரவே இல்லைப்பா. சாப்பிட்டானா தூங்கினாலும் தெரியாது. அவன் காலெல்லாம் 2 பாதமும் அப்படியே கருகி போயிருக்கு. எப்படி எவ்வளோ ஒரு வைராக்கியம்! உலக காரியத்தில் ஜீவன் இல்லாத கடவுளை அப்போ அவன் 5 வருஷமோ 10 வருஷமோ எனக்கு தெரியல, அது சரியா நான் கவனிக்கல. 5 வருஷம் நினச்சிக்கல, 5 வருஷமா நான் செய்யலையா? அது மறுபடியும் பார்த்து நான் அனுப்புகிறேன். பாருங்க, 5 வருஷமும் அது ஏன் அப்படி இருக்காருனாக்கா சிவனை பார்க்கணும். ஒரு கொம்பை ஒரு மெதப்போல கட்டி விட்டா அப்படியே உட்காரவே இல்லையா, படுக்கவே இல்லையா, நின்றுக்கிட்டே இருக்கானா. 5 ஒரு நாள் நம்மளால் நிற்க முடியுமா? ஒரு நாள் 2 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு நம்ம வர முடியுதா? நேரத்தோடு வர முடியுதா? ஆண்டவர் உண்மையாக தேடுறோமா? அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோமா? ஜெபம் பண்ணுறது ஒரு வழக்கம் இருக்குதா? வேதம் வாசிக்கிறதுல ஒரு வழக்கம் இருக்கா? ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கிறோமா? பாடுறோமா? ஆவியில் நிறையிறோமா? மனிதர்களும் மௌனத்திருப்பவன் கர்த்தரை துதியார்கள். எந்த ஒரு பழக்க வழக்கமே இல்லை. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறது இல்லை, அந்த பழக்கமே இல்லை. வழக்கமாய் நம்ம ஆண்டவரை கூடுறோமா? ஒரு 4 பேரை கூப்பிட்டு வாங்க எல்லாம் ஜெபிக்கலாம், நம்மளை தேடி வருங்க, வாங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கலாம், வாங்க அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கலாம், வாங்க கிராம ஊழியம் சந்திக்கலாம், ஒரு 4 பேரை பார்க்கலாம், இயேசுவை பற்றி சொல்லலாம். ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் இருக்கா? ஆனால் இந்த மனுஷன் சிவனை பார்க்கணுமா? இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். கடவுள் ஆண்டவர் தான் சிவனாக இருக்கிறார். அவர் தான் படைத்தவர், முழு உலகத்தையும் படைத்தவர். அவர் தான் உண்மையான கடவுள், ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அந்நிய கண்களால் அல்ல என் கண்களால் காண்பேன் என்று யோபு சொல்கிறார். அப்படி என்றால் நமக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும், எவ்வளோ பழக்கம் இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எவ்வளோ வாஞ்சை இருக்கணும், எவ்வளோ தாகம் இருக்கணும், எவ்வளோ உண்மையாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? 5 வருஷம் உட்காரவேல நிற்கிறோம். காலெல்லாம் கருகிடுச்சு, ரத்தம் ஓட்டம் இல்லாமல் கருப்பாயிடுச்சு, வீங்கு போயிருக்கு. இது வரைக்கும் அவன் 5 வருஷமா சிவன் அந்த கடவுளை அவன் பார்க்கல. கடவுளை உண்மையான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒன்றான மெய்தேவன், ஒரே தேவன். ஒன்றான மெய்தேவனா? ஒரே தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், உலகத்தை உன்னையும் என்னையும் படைத்த சர்வ சிருஷ்டிகள் ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஆராதிக்கணும்னா நமக்கு எவ்வளோ பழக்கம் இருக்கணும், வழக்கமாக நான் எவ்வளோ ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கணும். அங்கே பாருங்க என்ன செய்தா ஆலயத்துக்கு ஓய்வு நாளை ஜப ஆலயத்தில் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். 6 நாள் நமக்குரிய நாள். 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த ஆராதனை. ஜப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பைபிளை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை, எழுதின வார்த்தையை வாசிக்க எழுந்து நின்றார். பைபிளை வாசிக்கிறதுல, சத்தியத்தை போதிக்கிறதுல, சபைக்கு செல்வதை இயேசு வழக்கமாக வைத்திருந்தார். சபைக்கு செல்வது மாத்திரமல்ல, அங்க வேத வசனத்தை வாசித்தார், அதை மக்களுக்கு போதித்தார், ஜனங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வருகிறார். அவர் அதை கடைபிடிக்கிறார். நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும், நம்ம மாடலா இருக்கணும். நம்ம முன்மாதிரியா இருந்தால் நம்ம பிள்ளைகளுடைய வளர்ச்சி மாடலா இருக்கணும். நம்ம பாடணும், நம்ம ஜெபிக்கணும். பசங்க வராங்களோ இல்லை கணவன் வராரோ, குடும்பம் வருதோ இல்லையோ, அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு 7 மணியா ஒரு 8 மணியா சாப்பிட்ட உடனே கூட கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒரு பாட்டை பாடி சோத்திரம் பண்ணி குடும்பம் ஜெபமாக ஜெபிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் படுக்கைக்கு படுக்கணும். கர்த்தருடைய நித்திரை இன்பமாக இருக்கும். நம்ம வேலைக்கு போவது முன்னே காலையில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். அது ஒரு பழக்க வழக்கமாக இருக்கணும்.
அதுக்கு நேரத்தோடு எழுந்திருக்கும். அதிகாலையில் என்னை தேடியுள்ள கண்டறிவார்கள். அதிகாலையிலே 5 மணிக்கோ 4 மணிக்கோ ஆண்டவரை தேடுவது, ஆராதிப்பது, சோத்திரம் பண்ணுவது, பாடுவதிலே வழக்கமாக இருக்கணும். எந்த கிறிஸ்தவர்கள் என்பதுக்கு அடையாளமே அதுதான். வழக்கம் போல் நம்ம எழுந்திருக்கணும், வழக்கம் போல் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணுவது வழக்கமாக இருக்கணும். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்பொழுது லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் வாசிப்பதை வழக்கமாக வைப்பார். வேதம் வாசிப்பதை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் அதிலே தான் அந்த 16ஆம் அதிகாரத்தில் வேதம் வாசிப்பதில் வழக்கம். அடுத்தபடியாக லூக்கா 22:39 வாசிங்க. ஓய்வு நாளுக்கு மலைக்கு சென்று ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருந்தார். வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பின்பு அவர் லூக்கா 22:39 பின்பு அவர் புறப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பு அவர் புறப்பட்டு மேல வசனம் 38 வாசிங்க. அதற்கு அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் பேதுருவும் என்றார். ஐயா போதும். அவர்கள் போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே அங்க அவர்களோடு இருந்து உரையாடுறாரு, பேசுறாரு. இப்போ நம்ம கூட நம்ம பழகுவோம், ஒரு ஜபத்துக்கு போவோம், நாங்கள் கூட ஊழியர் மீட்டிங் போவோம், ஒரு கன்வென்ஷன் போவோம், இந்த ஆலயத்துக்கு வருவோம். இப்போ அவர் புறப்பட்டு போனார். புறப்பட்டு ஒரு நல்ல ஒரு சபைக்கோ, ஒரு கன்வென்ஷனுக்கோ, ஒரு ஜபத்துக்கோ, ஒரு உபவாச ஜபத்துக்கோ, எதுக்காக இருந்தாலும் போகிறோம் என்றால் அவர் என்ன செய்தார்? பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே பின்பு அவர் புறப்பட்டு, நல்லா கவனிங்க, அவர் புறப்பட்டு போனாரு. இப்போ நம்மளை கூப்பிடுவாங்க ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு உபவாச ஜபத்துக்கோ, ஒரு தாய்மார்கள் ஜபத்துக்கோ, ஒரு பாஸ்டிங் ப்ரேயருக்கு, எதுக்காவது ஒரு கன்வென்ஷனுக்கு, ஒரு ஊழியர் மீட்டிங் எதுக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் கூப்பிட்டா புறப்பட்டு போகலாம். ஆனால் அங்கே ஒரு பழக்கம் இருக்கணும். அந்த உலகத்தாரோடு நம்ம எதுக்காவது கூப்பிட, திருமணத்துக்கு கூப்பிடுவான், ஏதாவது அவன் காது குத்தி ஏதாவது ஒன்று வச்சுருப்பான், போகாத இருக்க முடியாது. சரி, கடமைக்காக நம்ம போயாவது ஆகணும். ஆனால் அங்கே போல அவன் என்ன செய்யணும்? பின்பு அவர் புறப்பட்டு போய் வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவர் எங்க போனாரு? ஒலிவ மலைக்கு போனார். அல்லேலூயா. அவர் ஒலிவ மலைக்கு போய் அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவருடைய சீஷர்கள் அவரோட கூட போனார்கள். அவ்வளவுதானே? அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட போனார்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அவர் வழக்கமாக வச்சுக்கிறார். ஜெபம் பண்ணுவது வழக்கம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒலிவ மலைக்கு சென்று ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருந்தார். நம்ம கூட போனோம்னா அப்படி சீசர்கள் வருவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம கூட நண்பருக்கு வராங்கனாக்கா என்ன செய்யணும்? அவங்கள வச்சு நம்ம ஜெபிக்கணும். நம்ம கூட நண்பருக்கு நம்ம கூட நீ கூப்பிட ஆலயத்துக்கு கூப்பிட வரமாட்டான். ஆனால் அவங்க கூப்பிட்டா முதல்ல போய் நம்ம பிள்ளைங்க போய் நிற்கும். வாடா அங்கே போகலாம், அங்கே இங்கே போகலாம், அங்கே சுற்றலாம், அங்கே இது போகலாம், அது போகலான்னா எங்கேயாவது கூப்பிட்டா உடனே போயிடுவான். போகக்கூடாதுன்னு சொன்னால் முறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதாவது அவன் போய் ஏதாவது தப்பான காரியத்தில் செயல்படுவான். உலகத்தாரோடு நம்ம இணைந்து போகக்கூடாது. நம்ம விஷயத்துக்கு கூப்பிட, ஒரு ஜபத்துக்கு கூப்பிட, ஒரு சர்ச்சுக்கு வாப்பா, பரலோகத்துக்கு போகலாம். இயேசு தான் உண்மையான தெய்வம். பாவத்துக்கு மரித்தவர் இயேசு. நம் பாவத்தோடு மரித்தா நரகத்துக்கு போவோம். நரகம் கொடுமையானது. நீ சொல்ல கேட்க மாட்டான். வா, நான் போகிற நரகத்துக்கு நீ வான்னுவான். அங்கே கரெக்டாக ஆல்ரெடி போயிடுவான். நம்ம ஆட்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு வாந்தியாக இருப்போம். அது ஒரு பழக்கமாக இருக்கும். ஆனால் அவனை நரகத்திலேருந்து மீட்க நமக்கு திராணி கிடையாது. அவன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கான், உலகத்தான் அறிவாளியாக இருக்கான். பிசாசு அதிகாரம் அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு
சர்வாதிகாரம். அவனுக்கு அதிகாரமும் ஆளுகையும் வல்லமையும், அவனுக்கு வல்லமை. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளதான தேவன். அவன் வல்லமையே அவன் அழகா பயன்படுத்துகிறான். நயவஞ்சகமாக நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், நரகத்தில் இருக்கிறான், பாவத்துக்கு பழக்க வழக்கத்துக்கு கொண்டு போகிறான், ஊர் சுத்த கொண்டு போகிறான், தவறான கூப்பிட்டா உடனே போயிடுவாங்க. அதாவது இந்த ஆடு கசாப்பு கடைக்காரன் தான் நம்புமா. மாடு ஆடு பாருங்களேன், வளர்க்குறவனை நம்பாது, ஆனால் கசாப்பு கடைக்காரன் நம்பிப்போம். அது போல தான் இயேசுவை நம்ம ஆராதிக்கிறதுல, இயேசுவை ஒளிவு மலைக்கு இயேசு எப்படி சென்று வழக்கமாய் போய் ஜெபம் பண்ணினாரோ, நாம் ஜெபிப்பதில் வழக்கமாக இருக்கணும், போவதற்கு வழக்கமாக இருக்கணும். நாம் போகும்போது நம்முடைய உறவுகள், நண்பர்களை, நம்முடைய சொந்த பந்தங்களை, பாவத்தில் வாழ்கிறவர்களை நம்மோடு கூட அழைத்து கொண்டு போகணும், அவங்களை மீட்டெடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்களை வழிநடத்துவது வழக்கமாக இருக்கணும். ஒளிவுமலைக்கு போய் ஜெபித்தா நாம ஜெபம் பண்ணுறதுல வழக்கமாக வைத்திருக்கணும், கூடி ஜெபிக்கணும். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். என்னைக்காவது நம்ம நண்பர்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கோமா? ஐயோ இவன் இப்படி தவறான பாதையில் போகிறான்னா, நானும் தெரியாத கூட்டணியை போயிட்டேனே, அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறனே, பழகிறனே, அவன் உலகத்தானா இருக்கான், அவனுக்கோடு நான் அவனுடைய சாயலாக மாறுறனே, அவனை நம்ம வழிக்கு ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம அவனை ஆயத்தப்படுத்தணுமே. தேவ அன்பை பற்றி சொல்லணும், விசுவாசத்தை சொல்லணும், அவருடைய அன்பை அவனுக்கு விளங்க செய்யணும். உண்மையான தேவன் பரலோகத்தின் வழியை காண்பிக்கணும். இது நெருக்கமாக தான் இருக்கும், இதில் ரொம்ப சொகுசு இருக்காது, இது இன்பமாக, இது பரலோகத்தின் கடினமான பாதையிலே இன்பம் உண்டாகும், சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி இதுதான் என்று வா நம்ம ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம்னு நம்ம போனால் அவங்களும் கூட வரணும். ஒளிவு மலைக்கு இயேசு போனார், கூட சீசர்கள் போனார்கள், நம்ம கூட அநேகர் வரணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போனால் அவங்களையும் கூட்டு போகணும், ஆயத்தப்படுத்தணும். இது ஒரு வழக்கமாக இருக்கணும், ஜெபம் பண்ணுவதில் வழக்கம். அடுத்தபடியாக அதை பாருங்கள், மார்க் 10:1 பாருங்க, போதிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். வாசிங்க, மார்க் 10:1, சீக்கிரம் வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தில், பாருங்க, அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அப்புறம் உள்ள தேசத்தில் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. ஜனங்கள் கூடி வருகிறது காரணம் என்ன? அவர்கள் வழக்கத்தின்படி நாங்கள் சத்தியத்தை, இதுதான் சத்தியம், வழக்கம்படிலாம் செய்கிறோம். சோத்திரம் ஜெபம் பண்ணுறோம், சோத்திரம் பாட்டு பாடுறோம், சோத்திரம் பண்ணுறோம், அப்புறம் ஜெபிக்கிறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், ஆவியில் நிறைகிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். வழக்கத்தின்படி அந்த 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ போதிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறது, ஆண்டவரை பற்றி சொல்வது, ஜீவனுள்ள வார்த்தையை சொல்வது, இயேசுவுடைய ராஜ்யத்தை சொல்வது, பரலோகத்தை பற்றி சொல்வது, இந்த உலகத்திலே ஆண்டவர் மட்டும்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்வது, இது வழக்கமாக இருக்கிறோம். போதிக்கிறதுல எதிர்பார்த்து வருவாங்க போஜனம். அவங்களுக்கு பசியா, அவர் எப்படி நம்ம பசியாக இருந்தால் நம்ம சாப்பிட்றோமோ, நம்ம சரீரம் பலப்படுறதுக்கு நம்ம உலகத்தில் நம்ம ஆகாரம் சாப்பிடணுமோ, அதை போல சமூகத்தின் அப்பம் ஆண்டவருடைய வார்த்தை வசனம், அதை போதிக்கணும், அவர்களுக்கு புரோஜனமாக இருக்கணும், ஆகாரமாக இருக்கிறது. நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக இருக்கிறார். மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறத மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை வசனமா இருக்கிறது, பிழைக்க வைக்கக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது, மரணத்திலிருந்து மீட்கக்கூடியது. இந்த போதனையை நாம் போதிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் வியாதிகளை சுகமாக்கும். என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இதோ சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறது ஒரு போதனை. என் தழும்புகளால் குணமானீர்கள், அது ஒரு போதனை.
யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்வது உங்களுக்கு ஒரு போதனை. இந்த போதனைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களை, தேவஜனங்களை ஆண்டவருடைய வார்த்தை, போதனையான வார்த்தை போதிக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதனையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், நடைமுறையில் கொண்டு வரணும். வழக்கம் என்று சொல்வது ஒரு போதனை. வழக்கமாய் நீங்கள் பின்பற்றுங்க, பழக்க வழக்கத்தில் கொண்டு வாங்க, வழக்கமாக ஜெபம் பண்ணுங்க, வழக்கமாக ஆராதனைங்க, வழக்கமாய் தேவனை தேடுங்க, குடும்பமாக வழக்கமாய் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, வழக்கமாய் உபவாச ஜெபத்துக்கு வாங்க, வழக்கம் போல் 9 மணிக்கு ஆராதனைனா வழக்கமாய் ஆராதனைக்கு வாங்க. சபை கூடுவதை விட்டு விடாதீங்க, இயேசுவை விட்டு விடாதீங்கன்றது ஒரு போதனை. ஜீவனுள்ள தேவனை விட்டு விடாதீர்கள். பின்வாங்கி போவாய் என்றால் உன்மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நீ ஆண்டவரை விட்டுவிட்டால், பின்வாங்கி போவாய் என்றால் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் உன்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை வெறுப்பார். நாம் கைவிடப்படுவோம். நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன், ஆண்டவரை விட்டு விடாதீங்கள் என்று சொல்வது போதனை. அவரை தேடி வந்தவர்கள், கூடி வந்தவர்களுக்கு அவர் போதனை பண்ணுகிறார். போதனையை கேட்பது, நாம் போதிப்பது, அதை கேட்டு அதன்படி நடப்பதுக்கு வழக்கமாக இருக்கணும். சும்மா போதிக்கிறது இல்லை, அதை நம்ம கேட்டு அதை நடைமுறையில் கொண்டு வரணும். சத்தியத்தை போதிக்கும் பொழுது, வசனத்தை போதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை கேட்டு அதன்படி நடக்கணும். நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. நம்மளை சீர்படுத்துவது போதனை என்பது கர்த்தருடைய வார்த்தை, வசனங்கள் நம்மளை சீர்கேட்டான காரியங்களை சீர்படுத்துது, அதை ஒழுங்குபடுத்தி நம்மை நிலைநிறுத்துது. சீர்படுத்தி சிறப்படுத்துவது, சிறப்புனா உறுதி, சிறப்படுத்துவது. ஆலயத்தில் உறுதியாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுவது உறுதி. அறகுறையாக நிற்கிறது போல அல்ல. அறகுறைய கிறிஸ்துவ வாழ்க்கை அறகுறையான வாழ்க்கை அல்ல, சாதாரண வாழ்க்கை அல்ல, ஒரு ஒழுங்கான வாழ்க்கை, ஒழுங்கான குடும்பம். தேவனை போதிக்கிற போதே இந்த ஒழுங்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு பழக்க வழக்கம். அதை கடைப்பிடிப்பது, போதனையை கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, கடினமானது. கர்த்தருடைய இது யார் இதில் நிலைநிற்பான்? கர்த்தருடைய போதனை, கர்த்தருடைய வார்த்தை, வசனங்கள் கடினமானது. ஏனோ தானே எப்படி ஒன்றாலும் வாழுங்கள்னு சபைகளில் விட்டுட்டா அது போதனை கிடையாது, இது தவறு. பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது தான் போதனை. ஒரு கண்டிப்பு இருக்கும். சபை என்றால், ஊழியம் என்றால், சத்தியம் என்றால், பைபிள் என்றால், இயேசு கிறிஸ்து என்றால் கண்டிப்பு. அது கடினமாக தான் இருக்கும், கேட்கறதுக்கோ சொல்றதுக்கு கடினமாக இருக்கும், அது பின்பற்றுறதுக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனால் வழக்கமாய் அதை பழக்க வழக்கத்தில் கொண்டு வரணும். வழக்கமாய் என்ன செய்தார்களா? போதிப்பதிலே வழக்கமாய் வைத்திருந்தார். போதிப்பதில் வழக்கம், அதை கேட்பது வழக்கமாக இருக்கணும், அதன்படி நடப்பதற்கு வழக்கமாக இருக்கணும். அதன்படி நடந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதன்படி நடந்தால்தான் நம்முடைய ஜீவியம் மாறும், நாம் கட்டி எழுப்பப்பட முடியும். இது ஒரு ஆலயம் போல, ஒரு வீடை போல, ஒரு நகரம் போல அது அப்படியே நிற்காது. கட்டி எழுப்பி நிறைவடையணும், பரிபூர்ணம் அடையணும். பரிசுத்தத்தில் பரிபூர்ணம், விசுவாசத்தில் பரிபூர்ணம், தேவ சித்தம் செய்வதிலே பரிபூர்ணம். இதெல்லாம் ஒரு போதனை. பாடுகளிலே பரிபூர்ணம். இவைகளை அடைந்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. போதிக்கிறதே வழக்கமாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. இல்லைன்னா வரைக்கு போக முடியாது. இதை பழக்க வழக்கத்தில் நம்ம கொண்டு வராவிட்டால் கிறிஸ்துவெல்லாம் இருக்கலாம், சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். பேர் கிறிஸ்தவலா, பேருக்கு தான் நம்ம கிறிஸ்தவலா இருப்போமே தவிர பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம பழக்க வழக்கங்களை, நாம் தவறான பழக்க வழக்கங்களை விட்டு ஆவிக்குரிய பிரகாரமாய் பழக்க வழக்கத்தில் கொண்டு வரணும். அதை பழகிக்கணும். இயேசுவை ஆராதிப்பதிலே, தேடுவதிலே நாம் பழகணும். கஷ்டமாக தான் இருக்கும். அதிகாலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு ஏஞ்சி ஆண்டவரை தேடிப்பார், அது உற்சாகமாக இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும், அளவில்லாத கிருபை கிடைக்கும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிய கிருபை வேணும்னா நீ அதை பழக்க வழக்கமாக வச்சுக்கணும்.
இதை போதித்தால் அதை நடைமுறையில் கொண்டு வரணும். இதை தான் போதிப்பதில் வழக்கமாக வைத்திருந்தார். வாசிங்க. அடுத்தபடியாக எசேக்கியேல் 33:31 வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 33:31. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கூடி வருகிறதை வழக்கமாக கூடி வருகிறதே என்னன்னு வழக்காடுகிறவர்கள். இல்லை, நீங்கள் வாசிக்க சிஸ்டர். 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள், அந்த மெயின் பாயிண்ட் வச்சு, ஜனங்கள் கூடி வருகிறதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். வழக்கமாக ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. பாருங்க, ஜனங்கள் கூடி வருகிறது ஒரு வழக்கம். சபை கூடி வருதல் சிலர் விட்டு விடுகிறது கூட நாம் விட்டு விடக்கூடாது. சிலர் விட்டுடுறாங்க, அது கூடி வரமாட்டாங்க. ஜனங்கள் ஓய்வு நாளிலே, பரிசுத்த நாள், கர்த்தருடைய நாள், அன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த நாள் முழுவதுமாய் கூட நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கலாம். இயேசுக்குரிய நாளை இயேசுக்கே செலுத்து. சாயங்கால ஆராதனை, மாலை ஆராதனை, எந்த நேரமும் ஆண்டவருக்காகி நேரத்தை செலவிடுவது. சிலர்லாம் ஆராதனைக்கு கூடி வர மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. ஏன் வரல? துணி நிறைய சேர்ந்துச்சுயா. வீட்டில் சமையலுக்காங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாக்கா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடு, இல்லைன்னா எதுவும் கொடுக்காது, ஒரு டீயை போட்டு அங்கே விட்டு வந்துடு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வரமாட்டான்? ஞாயிற்றுக்கிழமை நீ கிறிஸ்தவன் தெரியும், சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலாம். அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, அவன் உலகத்தான். இப்போ முஸ்லீம்கள் அவங்க வெள்ளிக்கிழமை தொழுகையில் அந்த நேரத்தில் அவன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இருப்பாங்கன்னா, தொழுகத்தில் 5 வேலையும் தொழுகிறான். வெள்ளிக்கிழமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்துக்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமை அந்த ஆலயத்துக்கு போவதும் அந்த சுத்தம் பண்ணுறதுலையும் அவ்வளோ பக்தியாக இருப்பான். சொந்தக்காரங்க வந்தால் கூட ஆலயத்துக்கு போகாத இருக்க மாட்டான். சர்ச்சை அந்த கோயிலுக்கு போவாங்க, அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன். ஆனால் கிறிஸ்தவ மாட்டான். ஏங்க வரல? எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அதனால நேரம் இல்லையா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்களுக்கு இடமே கிடையாது. அப்படி வந்தாலும் வெட்டி விட வேண்டாம். வந்தியா வீடை திறந்து விடுற, வீட்டில் இரு, நீ முடிஞ்சால் சமையல் தெரிஞ்சால் சமையல் பண்ணு, இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடு, நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்களுக்கு தேவனுடைய சபைக்கு கூடி வருதல் பாயிண்ட் பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிறதை ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. ஜனங்கள் கூடி வருகிறது வழக்கம். சபைக்கு கூடி வருது, ஆலயத்துக்கு கூடி வருது, அது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமைனா வழக்கம், அது ஒரு பழக்கம். அதுதான் பழக்கமாக இருக்கணும், அது வழக்கமாக இருக்கணும். கூடி வருதலை விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு முக்கியமான காரியம் என்ன செய்யலாம், கண்டிப்பாக போயாகணும்னா அது வேறு. ஆனால் மற்றவர்களுக்காக, உறவுகளுக்காக, தேவையில்லாத துணி துவைக்கிறதுக்காக, கறி சமைக்கிறதுக்காக, சோறாக்கிறதுக்காக, பிரியாணி செய்யறதுக்காக, அன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படின்னு உலக காரியத்துக்காக, சாதாரண காரியத்துக்காக நம்ம அந்த தேவனுடைய காரியத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. சபைக்கு கூடி வருவதை, ஆராதிப்பதை, தேவனை தேடுவதை, அந்த வழக்கத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும். பக்தி வைராக்கியம். தேவ பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டான். தேவ பக்தியாக நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்கணும், தேவனுக்காக வாழணும், வைராக்கியமாக. கிறிஸ்தவர்கள் என்றாலே ஆண்டவருக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். கூடி வருவதை
வழக்கமாய் வைத்திருந்தார்கள். ம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி ம். உன்னிடத்தில் வந்து ம். உனக்கு முன்பாக ஆ. என் ஜனங்கள் போல் ம். உட்கார்ந்து ஆ. உன் வார்த்தைகளை ம். கேட்கிறார்கள். ஆ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. கூடி வருகிறதை நாம் வழக்கமாக வைத்திருக்கணும். எல்லா காரியங்களிலும் உறுதியா இருக்கணும். ரூத்து 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எல்லா காரியங்களிலும் உறுதியாக இருப்பதாக வீட்டில் போய் வாசித்தீங்க. எல்லா காரியத்திலும் ரூத்து 4:7 எல்லா காரியங்களும் உறுதியாக இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தாங்க. எல்லா தேவனுடைய காரியத்தில் நாம் ரொம்ப மற்ற உலக காரியத்தை விட மற்ற வேலை என்பது ஒரு காரியம், திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு என்பது ஒரு காரியம், உலக பலவிதமான காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்கப்படணும்னா, நம்ம காரியமெல்லாம் நல்ல முறையில் நடக்கணும்னா, ஒரு காரியம் மாறுதலாய் முடிந்தது, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறணும்னா, உன் காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா, உன் வியாபாரம் சக்ஸஸ் ஆகணும்னா, நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடைக்கணும்னா, உன் பிள்ளைகளுடைய திருமணம் காரியங்கள் நடக்கணும்னா, தேவனுடைய காரியங்களிலே எல்லா காரியங்களிலும் உறுதியாக இருக்கணும். அப்புறம் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். பைபிள் வாசிக்கிற வழக்கத்துக்கு உறுதியாக இருக்கணும். ஆலயத்துக்கு சபைக்கு போவதில் உறுதியாக இருக்கணும். தேவனுடைய காரியங்கள் எல்லா காரியத்திலும் உறுதினா ஸ்ட்ராங்காக இருக்கணும். மாறவே கூடாது, எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதில் உறுதியாக இருக்கணும். உபவாசத்தை எடுத்து ஜெபிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கிறதுல, தேவ ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுல உறுதியாக இருக்கணும். நாம் நல்ல விஷயத்தில் மேன்மை பாராட்ட வேண்டும். பழக்க வழக்கங்கள், இயேசு கிறிஸ்து அவர் முன்மாதிரியாக மாடலாக இருக்கிறார். அவர் வழக்கத்தின்படி சபைக்கு சென்றார், அவர் ஆலயத்துக்கு சென்றார், உபதேசம் பண்ணினார், அவர் படைத்த நாளை அவர் பின்பற்றினார். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடினா, தேவனுடைய நாளில் சீக்கிரமாய் இருக்கிறது. அவர் மாடலா இருக்கிறார், முன்மாதிரியா இருக்கிறார். நாமும் கூட உறுதியா இருப்போமாக, தேவனை பின்பற்றுவதில் உண்மையா இருப்போம், கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு உண்மையா இருப்போம். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏதோ கடமைக்காக ஆராதிப்பது, கடமைக்காக சபைக்கு போவது, கிறிஸ்துவனாய் ரட்சிக்கப்பட்டுட்டோம், மாறிட்டோம், அப்படி நாம் அல்ல. நாட்கள் செல்ல 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 அன்பு குறைந்து போனது. அனலமின்றி குளிரமின்றி வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. வாந்தி பண்ணி போடுவார். அனலமின்றி குளிரமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ணி போடுவார். வாந்தி என்பது அது ரொம்ப அசுத்தமானது. நாய் தன் கக்கினது தின்பது போல உலகத்தை பின்பற்றக்கூடாது. நாம் தேவனுடைய விஷயத்தில் நாம் வைராக்கியமாக இருக்கும். வழக்கம் போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவதில் வழக்கமாக இருக்கணும். உண்மையாய் ஆராதிக்கிறது உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீராக. நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் இல்லாத வாழ்க்கை அல்ல, ஆண்டவரை மாத்திரம் ஸ்ட்ராங்காக உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக தேவன் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் கர்த்தர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வழக்கத்தின்படி ஜெபிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி சொல்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். மாறவே கூடாது. ஒரு பாட்டுக்கிற மாறாத நீத்தி நோக்கத்தலேசு மண்ணில் என்னை பிரித்தி. மாறாதவர் இயேசு, மாறாதவர். சத்தியத்தை பின்பற்றுவதில் நாம் உறுதியாக இருப்போம். கர்த்தர் அப்படி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். வழக்கம் வழக்கம் போல நம்ம ஆண்டவரை தேடும். நமக்குள்ள பழக்கத்தை கொண்டு வாங்க. ஆராதனைக்கு நேரத்தோடு வர்றது ஒரு பழக்கமாக வச்சுங்க. ஆண்டவரை தேடுறதுல ஒரு பழக்கமாக இருக்கட்டும். வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க. சொல்ல தான் முடியும்,
அந்த உபதேசத்தை நாம் பின்பற்றுவதில் வழக்கமாய் மாற்றிக்கணும், பழக்கமாய் மாற்றிக்கொள்ளணும். பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி உலக காரியத்தில் வழக்கம் போல் ஒரு இடத்துக்கு போகிறோம், வழக்கம் போல் பேசுகிறோம், வழக்கம் போல் சாப்பிட்றோம், வழக்கம் போல் டீ குடிக்கிறோம். அதே போல் ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஆகாரத்தை ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதிலும் அதை உட்கொள்வதிலும் வழக்கம் போல நாம் பின்பற்றுகளாக இருக்கும். அதை ஒரு பழக்கமாய் வைத்துக்கொள்ள பழகிக்கணும். நடைமுறையில் கடினமாக தான் இருக்க, கஷ்டம்தான். நல்ல விஷயங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இதெல்லாம் பழக்க வழக்கத்தில் கொண்டு வந்தே ஆகணும். கட்டாயம் இது கட்டாயமாக இயேசுவை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கணும். பின்பற்றி தான் ஆகணும். கிறிஸ்துவ என்றால் சத்தியத்தை நான் பின்பற்றி தான் ஆகணும். அதில் உறுதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அசைவில்லாத ராஜ்யம், ஸ்ட்ராங்கான ராஜ்யத்தில் போகணும்னா நாம் இங்கே உறுதியாய் பின்பற்றணும். அதை வழக்கமாக வச்சிருக்கணும். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகலன்னா நரகம்தான். கிறிஸ்துவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, தேவ சித்தம் செய்வது, விசுவாச ஜீவியம், பாடுகளின் ஜீவியம், இதெல்லாம் வழக்கமாய் நம்ம பழகி கொள்ளணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும். அதை மிஸ் பண்ணி நரகத்தில் போயிட்டா மீட்பே கிடையாது. அங்கே ரொம்ப கடினமானது. அங்கே அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. ஒரு முறை தான், பின்பு ஒரே தரம் பிரகாசிப்பதும் பரமையை ருசி பார்ப்பதும் மறுதளித்து போவாய் என்றால் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். ஒரே தரம் தான் பிரகாசிக்கப்ப இந்த வசனம் எப்படி? பின்பு ஒரே தரம் பிரகாசிக்கப்படுவதும் அதை மறுதளித்து போனாயானால் பிரகாசிக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு தரம் தான், ரட்சிப்பு ஒரு தரம் தான், மீட்பு ஒரு தரம் தான். அவரை மறுதளித்து போவாய் என்றால் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியமா? மறுபடியும் அவங்களை கொண்டு வர முடியாது. மறுதளித்து இவ்வளோ தெரிஞ்சும், கிறிஸ்துவ தெரிஞ்சும், பைபிள் தெரிஞ்சும், சத்தியம் தெரிஞ்சும், ஒழுக்கம் தெரிஞ்சும், பரிசுத்தம் தெரிஞ்சும் பாவத்திலே வைராக்கியமாக ஏற்படுது, முரட்டாட்டம் காண்பது, வைராக்கியம் காட்டி ஆண்டவர் விட்டு மறுதளித்து போனால் மறுபடியும் அவங்க என்ன செய்ய முடியாதா? கொண்டு வர்றது கூடாத காரியம், முடியாதுன்றாரு. வசனம் தான் சொல்லுது. சிலர் எவ்வளோ தான் சொன்னாலும் ஆண்டவர் விட்டு போயிட்டாருன்னு என்ன செய்ய முடியாது, மறுபடியும் கொண்டு வர முடியாது, பழகிடாது. சிலர்லாம் ஆண்டவர் ஆராதனைக்கு வராது, வேலைக்கு போட்டோமே, மறுபடியும் அவன் ஆலயத்தில் வந்து உட்கார மாட்டான். லேட்டாக வருது அவன் பழகிட்டான்னு நினச்சி மறுபடியும் அவன் நேரத்தோடு வந்து ஆராதிக்க மாட்டான். ஜபம் பண்ணத்தை பழகாவிட்டா அவன் ஜெபிக்க சொன்னால் அவன் ஜெபிக்க மாட்டான், பாட மாட்டான், வாயை திறக்க மாட்டான், சோத்திரம் பண்ணாது. அது பழக்கம், அது பழக்க வழக்கம். அவங்களுக்கு அது பழகிருச்சு. அது கூடாத காரியம். அவங்களை புதுப்பிக்க முடியாது, அவங்கள ஆண்டவரை ஆராதிக்க வைக்க முடியாது. கல்லு போல உட்காந்துருப்பாங்க, அப்படி சிலை போல இருப்பாங்க. இது கூடாத காரியன்றாரு. ஆண்டவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது மகிமையானது. நமக்கு என்ன தகுதி இருக்கு? நாம் சாதாரண மனிதர்கள், தேவன் நம்மளை மேன்மையான மனிதர்களாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிகளிலே வாசம் பண்ணுகிறார். நீ ஆண்டவரை துதிப்பாய் என்றால் ஆண்டவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீ அதை உணரலாம், உனக்குள்ள மாற்றங்களை பார்க்கலாம், மகிழ்ச்சி இருக்கும். நீ ஆண்டவரை ஆராதித்து பார், ஸ்தோத்திரம் பண்ணி பார், ஜெபித்து பார், உற்சாகமாக இருந்து பார். நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு மாறுதலை காணலாம், ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை பார்க்கலாம். நம்ம கூட ஆராதனைக்கு வரும்போது எதையும் இழந்தது போல இருக்கும், ஆனால் முடிஞ்சு போகும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்.